Hello friends, welcome to Citrus Sciences. ரொம்பவே லேசியாக இருக்கிற ஒரு டேயில் குக்கிங் பண்ண கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லாத ஒரு டேயில் ரொம்ப குயிக்காக ஒரு மட்டன் பிரியாணி பண்ணியிருக்கோம். அதோட அவுட்கமும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இந்த பிரியாணியை எப்படி செய்கிறதுன்னு நாம் இப்போ பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிடலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துடலாம். எல்லாமே நாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணியிருக்கேன், இதையும் நாம் சேர்த்துடலாம். இப்போ இது பொன்னிறம் ஆகிறது வரைக்கும் நம்ம நல்லா இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், இதையும் நாம் இப்போ சேர்த்துடலாம். இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நான் ரெண்டுமே சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். இப்போ 5 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துடலாம். இப்போ 1 கிலோ மட்டன் சேர்த்துடலாம். இப்போ இந்த மட்டனை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கப் தண்ணி சேர்த்துடலாம். குக்கரை மூடி நாம் 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிடலாம் மட்டனை. ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி, அந்த கணக்கில் நாம் 3.25 கப் தண்ணி ஆட் பண்ணிடலாம். அந்த 3.25 கப்பில் நாம் ஆல்ரெடி மட்டன் குக் பண்ணும்போது 1 கப் ஆட் பண்ணியாச்சு. ஸோ 2.25 கப் தண்ணி மட்டும் நாம் இப்போ சேர்த்தா போதும். குக்கரை மூடி ஒரு விசில் வச்சு நாம் ஆஃப் பண்ணிடலாம். திறந்து விடலாம். நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம லேசி டே அன்னைக்கு செஞ்ச மட்டன் பிரியாணி அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே குயிக்காகவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பிரியாணியை நாங்கள் ரைத்தாவோட என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.